வணக்கம். நெய்விளக்கு பரிகாரங்கள் என்ன? நெய்விளக்குகளின் எண்ணிக்கைகள் என்ன? ஒவ்வொரு வீடுகளிலும் தீபத்தை எரிய விட வேண்டும் என்பார்கள். காரணம், கலைமகளான சரஸ்வதி தேவியும், தீபத்தின் சுடரில் லட்சுமி தேவியும், தீப வெப்பத்தில் பார்வதி தேவியும் இருப்பதாக கூறப்படுகிறது. வீட்டில் நெய் தீபம் ஏற்றுவது சகல ஐஸ்வர்யங்களையும் தரும், கஷ்டங்களை நீக்கி மகிழ்ச்சியை தரும், குடும்பத்தில் உள்ள நிதி நெருக்கடி நீங்கும். அக்னி புராணத்தின்படி நெய் தீபம் தான் சிறந்தது என்கிறார்கள். அதே போல சனாதன தர்மத்தின் படியும் வீட்டில் நெய் தீபம் ஏற்றுவதுதான் சகல நன்மைகளையே தரும். நெய் தீபம் ஏற்றுவதன் பலன்கள் என்ன? நெய் தீபம் ஏற்றும் போது அதன் நேர்மறை தாக்கம் வீடு முழுவதும் பரவுகிறது. தீபம் எரியும் போது சுற்றுச்சூழலில் பாக்டீரியா வைரஸ்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது. இதனால் காற்று சுத்தமாகிறது. சூரிய உதய நேரத்திலும் சூரியன் மறையும் நேரத்திலும் நெய் விளக்கு ஏற்றும் போது சுற்றுச்சூழல் சீராகி காற்று சுத்தப்படுத்தப்படுகிறது. இதனால் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியமும் காக்கப்படுகிறது. அதனால் தான் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாலை நேரத்திலும் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபட சொல்கிறார்கள். துளசிக்கு முன்னாலும் நெய் தீபம் ஏற்றலாம். தாங்க முடியாத கஷ்டம், குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் ஏற்பட்டால் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து பிரகாரத்தை 3 முறை வலம் பெற வேண்டும். இதனால் இன்னல்கள் உடனே தீரும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் கோயில்களில் அதிகாலை, நண்பகல், அந்தி பொழுதில் நெய் தீபம் ஏற்றுவது பெருத்த பலனை தரும். அதே போல அம்மன் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றுவதால் அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுகிறது. நெய்விளக்குகளின் எண்ணிக்கைகள். இதில் 5 நெய்விளக்கேற்றி வைத்து வழிபட்டால் கல்வி ஞானம் கிடைக்கும். 9 நெய்விளக்குகள் ஏற்றினால் நவகிரக தோஷங்கள் விலகும். 12 நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டால் முன்னெடுக்கும் காரியங்களில் ஜெயம் உண்டாகும். 18 நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டால் கால சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம் நீங்கும். 27 நெய்விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் திருமண தடை விலகும், புத்திர பாக்கியம் உண்டாகும். 36 நெய்விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வந்தால் சகல தோஷமும் நீங்கும். 48 நெய்விளக்கு ஏற்றினால் தொழில் விருத்தியாகும். 108 நெய்விளக்கு ஏற்றி வந்தால் அம்மனின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம். தம்பதிக்குள் பிணக்குகள், விரிசல்கள், 2 நாகங்கள் இணைந்தது போல உள்ள நாகராஜ சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 மணிக்கு ராகு காலத்தில் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூக்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு தம்பதியினர் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் அவர்களுள் மனக்கசப்பு நீங்கி அந்யோன்யம் கூடும். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.